வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோவில். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இங்குள்ள மரகத லிங்கம் புகழ்பெற்றது. மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியாலான 2 கொடிமரங்கள் உள்ளன. பொதுவாக நவக்கிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவக்கிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இத்தலத்து ஈசன் குல தெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர். உடற்பிணி, உடம்பில் கட்டிகள், பருக்கள், வடுக்கள் ஆகியவை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கின்றனர். செல்வமுத்துக்குமாரர் சன்னதியில் அர்த்தசாம பூஜையில் முருகனின் திருவடிகளில் சாத்தப்பெறும் நேத்திரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர். அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் கலந்துள்ளது. எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது. உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இதில் 18 தீர்த்தங்கள் கலந்துள்ளன. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேளூர் என்று பெயர். புள் என்றால் பறவையை குறிக்கும். இங்கு சடாயு என்ற பறவையை குறிக்கிறது. இருக்கு என்பது வேதத்தை குறிக்கிறது. வேள் என்பது முருகப்பெருமானை குறிக்கும். ஊர் என்பது இடத்தை குறிக்கிறது. சூரியன் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தால் இத்தல பெயர் புள்ளிருக்கு வேளூர் என்ற பெயர் வந்திருக்கிறது. 4448 வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது. இந்த கோயிலில் உள்ள அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போர் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள். இத்தலத்தில் சம்பாதி, சடாயு என்ற கழுகு அரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர். சடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இத்தலத்தில் விபூதி குண்டத்தில் சிதையடுக்கி சடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததனால் இவ்விடம் சடாயு குண்டம் எனப்பட்டது. வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்ல பிள்ளை ஆதலால் இங்குள்ள முருகன் செல்வமுத்துக்குமாரர் என அழைக்கப்படுகிறார். சூரபத்மனை அழிப்பதற்காக இத்தல இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார். வைத்தீஸ்வரன் தையல் நாயகி செல்வமுத்துக்குமார சுவாமியோடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.